தூத்துக்குடி மாவட்டம் மேலத்திருச்செந்தூர் பகுதியில் உள்ள அம்மா பூங்கா பராமரிப்பில்லாத காரணத்தால் மதுக்கூடம் போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பராமரிப்பில்லாததால் சமூக விரோதிகள் இந்த பூங்காவை மதுக்கூடமாக பயன்படுத்துவதாகவும் இங்குள்ள உடற்பயிற்சி கூடத்தில் உபகரணங்கள் மாயமாகியிருப்பதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் பூங்கா பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டிஎம்கே ஆட்சி மாறதுனால இன்னும் வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. பராமரிக்கவும் செய்யலை, எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அது பராமரிக்காமல் உள்ளே சமூக விரோதிகள் உள்ளே போய் சரக்கடிச்சு அது எல்லாமே வீண் பண்ணிட்டாங்க. உள்ள பொருள் எதுவுமே இல்லை. அதனால் இப்போ நாங்கள் எங்களை இளைஞர்கள் உடல் மேம்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்களே கை காசு போட்டு வாங்கி உபயோகித்து இது பண்ணிகிட்ருக்கோம். சமூக விரோதிகள் உள்ளே இறங்கி குடிக்கிறதும் மது பாட்டிலில் உடைக்கிறதும் அந்த மாதிரி செஞ்சு உள்ளே ஜிம்மில் இருந்த ஒரு உபயோகரணங்களை கூட இல்லை. மீன்ஸ் உபயோகமே படுத்தாமல் அங்கே உள்ள ஒரு பொருளுமே இல்லாமல் அது எதுவுமே காணாமல் போயிடுச்சு. இதை பற்றி நாங்களும் நிறையா பஞ்சாயத்துலேயும் சொல்லிட்டோம், கிராம சபை கூட்டத்திலையும் சொல்லிட்டோம். அவங்க அதை பற்றி எந்த நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி இல்லை. சென்னை ஐனாவரத்தில் முறையான பராமரிப்பு இல்லாததால் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதில் அருகில் இருந்த இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தது. மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் வசந்தா கார்டன் பகுதியில் இருந்த டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியது. இதன் காரணமாக அதன் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் எரிந்ததோடு அப்பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூத்தம்பட்டி வீரக்கல் பகுதியில் 17 வயது சிறுவன் மதுபோதையில் அரிவாளுடன் சாலையில் நின்று மிரட்டிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலை சந்திப்பில் அரைகுறை ஆடையுடன் நின்றிருந்த போதை சிறுவன் கையில் அரிவாளை வைத்துக் கொண்டு அவ்வழியே வந்த வாகனங்களை நோக்கி மிரட்டல் விடுத்தார். இதனால் அப்பகுதியினர் அச்சமடைந்த நிலையில் காவல்துறையின் திறனின்மையால் எந்த அளவிற்கு சிறார்களிடையே போதைப்பொருள் ஊடுருவியுள்ளது என்பது இச்சம்பவத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் வாராந்திர ஆட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை நடைபெற்றது. இந்த சந்தையில் ராமநாதபுரம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலிருந்தும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் குவிந்தன. 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ள நிலையில் வரி வசூலில் தீவிரம் காட்டும் அரசு சந்தைக்கு முறையான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. கோவை மாவட்டம் வடவள்ளியில் உரிமையாளரின் கண்முன்னே கடையிலிருந்து ஒருவர் செல்போனை திருடிச் சென்ற சம்பவத்தால் வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர். வாடிக்கையாளர் போல் நடித்து செல்போன்களை பார்வையிட்ட நபர் திடீரென ஒரு செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியில் இருசக்கர வாகனத்தில் தயாராக இருந்த அவரது நண்பருடன் தப்பியோடினார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி வியாபாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறை செயலற்ற நிலையில் உள்ளதாக மக்கள் சாடியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சஞ்சீவிராயன் கோவில் கிராமத்தில் உள்ள குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்தில் 120 ஆண்டுகள் பழமையான முருகன் கோவில் அருகே உள்ள 15 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தில் மண் எடுப்பதால் நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் குவாரியை தடை செய்ய வலியுறுத்தியும் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என மக்கள் விமர்சித்துள்ளனர்.